ஹலோ கைஸ், இன்னைக்கு கர்ஸ் மாஸ்டர் மான்வாவோட எபிசோட் 5 தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோ பாக்குறீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஈயும் அங்க அரெஸ்ட் ஆயிடுறான். ஸோ அந்த 3 பேருமே அங்க கொண்டு போறாங்க. அங்க ஈயும் போகும்போதே சொல்றான், அங்கிள் ஜி மறக்காம என்ன பெயில எடுத்துருங்க. என்ன ஈலேன், எதை பத்தியும் நீ கவலைப்பட வேணாம், அதான் நான் இருக்கல அங்கிள். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாது. இருக்கிறதுலே ஒரு பெஸ்டான லாயரை வச்சு உன்னை வெளியில எடுக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல நீனியோட அப்பாவும், நீனி ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமா நீ அடிக்கடி சொல்ற அந்த பையன் லிங்கு, அவனை பத்தி தான் இந்த நியூஸ். என்னது லிங்கா? லிங்கு இப்ப எங்க இருக்கான்? அத பத்தி தான். ஆனா நீ வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை மாத்துமா, இன்வெஸ்டிகேட் பண்ணும் சொல்லி அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஹிவாங் அந்த பர்சன் கீழே தான் வெயிட் பண்ணிருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல கதவை மூடும் போது அவருக்கு பயங்கரமா அங்க இரும்பல் வரும். இதுலயே நம்மளுக்கு தெரியுது நீனியோட அப்பா கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாரு. அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அவரு கையில ஒரு வித்தியாசமான சாவி இருக்கு. அதை பாத்துக்கினே அவரு சொல்றாரு, நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம ஈலின் மாஃபியா கிங்கா இருக்கிற அந்த கென் அவனை தனியா கொண்டுட்டானா. ஆனா ஏதோ நீ இதுக்கப்புறம் நீ அதிகமா ஏமல ரிலே ஆகுற மாதிரி இருக்கும். இதுக்காக இவரு வந்து இப்படி சொல்றாருன்னா இவரால ஃபியூச்சர்லாம் பார்க்க முடியும். நம்ம ஹீரோ பத்தி ஏதோ ஒரு விஷயத்த இவரு பார்த்திருக்காரு. சோ அதனால நம்ம ஈய வச்சு ஏதோ ஒரு பெரிய விஷயத்த பண்ண போறாரு. இப்படின்னு அந்த சாவியை வச்சும் இவரை வச்சும் நம்மளுக்கு இப்பயே தெரியுது. சாதாரணமா நீங்க படிச்சா உங்களுக்கு தெரியாது. ஆப்வியஸா நான் 3 முறை படிச்சிருக்கேன், அதனால எனக்கு தெரியும். அதனால என்னோட ஃப்ளோல போங்க, ஏன்னா அப்போ ஸ்டோரி இன்னமும் அருமையா உங்களுக்கு புரியும். இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ற இடத்த நோக்கி சீன் அப்படியே வரும். அந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங் குள்ளதான் நம்மளும் இருக்கான். முன்னாடி உடனே ஒரு பர்சன் வரான். ஆனா நம்மளு அவன் கிட்ட ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டான் அப்படின்னு டைரக்டாவே சொல்லிடுறான். உங்ககிட்ட என்னால ஒன்னத்தையும் சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் என் லாயர் இங்க வரணும். தம்பி அரகண்டா இருந்தா என்ன ஆகணும்னு தெரியுமா இப்படின்னு அந்த பர்சனும் நம்ம தூக்கினே கேக்குறான். எங்க எங்க அந்த விஷயம்? என்ன விஷயம்? எனக்கு என்ன தெரியும்? நீ நடிக்க வேணாம், ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும். கின் கிட்ட இருந்து அந்த சாவி இப்போ கரண்டா உன்கிட்ட தான் இருக்கு. அப்படி நீ கொடுத்தனா நான் உன்னை உயிரோட விட வாய்ப்பு இருக்கு. இல்லன்னு வச்சுக்குவேன், இங்கே நான் மொத்தமா முச்சிருவேன். யாருக்குமே டவுட்டே வராது. நீனியோட அப்பா கிட்ட ஒரு சாவியை நம்ம பார்த்தோம்ல, அந்த சாவிக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட லிங்க் இருக்கு. நம்ம ஈக்கும் சுத்தமா ஐடியால ஏதோ சாவி சாவி அப்படின்னு இவன் கேக்குறான். அது என்ன சாவி அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா கிண்ண கொல்லும் போது அவன் கிட்ட சாவி மாதிரி எதுவும் அங்க இல்ல. இருந்தாலும் உண்மையை அவன் சொல்லல. ஏன்னா உண்மையை சொன்னா அவ்வளவுதான், எங்கேயே ஆள முச்சிருவான். அதனால போய் சொல்றான். ஐயா சாமி, உங்களுக்கு சாவி தானே வேணும்? அந்த சாவி என்கிட்ட இருக்கு, ஆனா என்கிட்ட இப்போ இல்ல. அது வேற ஒரு இடத்துல சேஃபா இருக்கு. நீங்க ஒண்டி என்ன தப்பி தவறி கொண்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சாவி உங்களுக்கு கிடைக்காது. அப்போ உங்ககிட்ட தான் அந்த சாவி இருக்கு. சாவி என்கிட்ட தான் இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை விட்டு போக விடுங்க, கண்டிப்பா அந்த சாவியை நான் கொடுக்குறேன். இதை கேட்ட உடனே ஆளு பயங்கரமா மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறான். ஆமா, இவனுக்கு என்ன பைத்தியமா? சரி வெயிட் பண்ணுங்க, ஒரே ஒரு கால் ஒண்ணே நான் பண்ணிக்கிறேன். இந்த விஷயத்த நீ முன்னாடியே சொன்னா இப்போதைக்கு எவ்வளவு விஷயத்த அனுபவிச்சிருப்பியா? அங்க கால் பண்ணும்போது யோசிக்கிறான். இவன் பண்ண விஷயத்துக்கு கண்டிப்பா நான் ஒன்னும் இவனை விட மாட்டேன். இதே மாதிரி 10 நிமிஷம் போகுது. அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தங்க வராங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம நீனியோட அப்பா மிஸ்டர் ஜூ. அவர்தான். அந்த பையனை எதுவும் பண்ணாம வர்றீங்களா? நீங்க கேட்ட அந்த கீ அது இது இருக்கு, அதால வாங்கிட்டோனே அவ்வளவுதான். இதுக்கு மேலேயும் உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்ல. கண்டிப்பா நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நீங்க ஜாலியா இருங்க எப்படின்னு அந்த பர்சனும் சொல்லிட்டு போறான். நம்ம ஆளுக்கு சுத்தமாக புரியல, என்னடா இது இவர்கிட்ட எப்படி அந்த கீ இருக்கு அப்படின்னு தான் யோசிக்கிறான். ஏன்னா கிண்ணி கிட்ட இருக்க வேண்டிய கீ வந்து எப்படி இவர்கிட்ட இருக்கு? ஆல்ரெடி இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயங்கரமான ஃபைட் வந்து போதா என்ன? அதுக்குள்ள தேவையில்லாம நான் தான் வந்து மாட்டிக்கினா என்ன? மிஸ்டர் ஜூ, என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. நீ அப்படியெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல வேணாம். ஏன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்குன்னு ஓன் ரீசன் இருக்கு. ஏன்னா இப்போ ஒண்டி நான் உன்னை சேவ் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், நீ ஒரு இம்மார்டல், உன்கிட்ட இம்மார்டலிட்டிக்கான பவர் இருக்கு இப்படின்னு மத்தவங்களுக்கு அங்க தெரிய வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன, மக்கள் எல்லாருமே உன்னை ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்க இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆமா, எப்படி என்னோட சீக்ரெட்டை பத்தி இந்த பர்சனுக்கு தெரியும்? நான் இப்ப என்ன பண்றது? இந்த பர்சனை டப்புன்னு நான் முச்சிருவா? இதனால ஆளு நடிக்கிறான். ஆமா, என்ன சொல்றீங்க? என்ன இம்மார்டல் பாடி? எனக்கு புரியல அப்படின்னு பச்சையா நடிக்க வேணாம். ஏன்னா உன்னோட கில்லிங் இன்டென்ட் உன்னோட கண்ணுல நல்லாவே தெரிஞ்சது ஒரு சில நொடிக்கு முன்னாடி. ஏன் இத்தனைக்கும் என்னையே முடிக்கணும்ல நீ பார்த்த? நான் சொன்ன விஷயம் கரெக்ட் தான். உன்கிட்ட அந்த இம்மார்டலிட்டி அதுக்கான பவர் இருக்கு. நான் கேள்விப்பட்ட மித்தி எல்லாமே இப்பதான் எனக்கு உண்மை அப்படின்னு அங்க தெரியுது. அங்க டைரக்டா கேட்டாராம். ஃபர்ஸ்ட் விஷயம், என் கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? இல்லேன், அது ஒன்னும் இல்ல, நீ எனக்கு ஒரு டிசைபிளா மாறணும். என்னது டிசைபிளா? அங்க அவருக்கு இரும்பலா வரும். அங்க அவரும் இருமிங்கனே சொல்றாரு. அதேதான், டு பி ஆனஸ்ட் என்கிட்ட அந்த அளவுக்கு ஒன்னும் டைம் இல்ல. நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னை எப்படியாச்சும் என்னோட டிசைபிளா நான் மாத்தணும். அதே மாதிரி நான் இறந்து போனக்கு அப்புறம் ஒரு விஷயத்த உன்கிட்ட நான் பாஸ் ஆன் பண்ண போறேன். இது வரைக்கும் நான் கேரி பண்ண விஷயத்த உனக்கு நான் கொடுப்பேன். இந்த லெகசி இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அது. என்னையா என்ன விஷயத்த கொடுப்பேன்? எனக்கு புரியல. மிஸ்டர் ஜூவும் ஒரு சாவிய கோட்ல இருந்து எடுப்பாரு. அட இந்த கீ இப்பதானே அந்த பர்சன் கொண்டு போனா? ஆப்வியஸா நான் கொடுத்த அந்த கீ அது ஒரு ஃபேக்கான கீ. இதுதான் ரியலான ஏன்ஷியன்ட் அப்போக்லிப்ஸ் கீயே. என்ன சொல்ற?
சொல்றீங்க? அப்போக்லிப்ஸுக்கான கீயா இது? இப்பதான் அந்த புராண கதையை பத்திய ஒரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பழங்கால கதையை வச்சு பார்த்தா இந்த உலகத்துல எப்போ அந்த கேட் அப்பியர் ஆச்சோ அதுக்கப்புறம் இந்த உலகத்துல ஏகப்பட்ட டிமானிக் பீஸ்டும் அப்பியர் ஆச்சு. டிமானிக் பீஸ்ட் ஒண்ணு இந்த உலகத்துக்கு வரல, அது கூடவே 7 ஏன்ஷியன்டான ஆர்ஜினோட இருக்கிற ஆர்டிஃபேக்டும் அப்பியர் ஆச்சு. அதுவும் இந்த உலகம் முழுக்க செப்பரேட்டா ஒரு இடத்துல அப்படியே பரவி போச்சு. அந்த 7 ஆர்டிஃபேக்ட்ல ஒரே ஒரு ஆர்டிஃபேக்ட் அது நம்ம கிட்ட இருந்தாலே போதும், நம்மளால இந்த உலகத்தையே ஆள்ற அளவுக்கு அன்இமேஜினபிளான பவர்ஸ் இருக்கும். உன் கையில இருக்கிற இப்போ ஒரு கீ, இந்த கீயை வச்சு அந்த ஏன்ஷியன்டான கேட் வழியா அந்த ஆர்டிஃபேக்ட்டை நம்மளால அடைய முடியும். ஆனா அதுக்கு ஈலின், நீ என்னோட டிசைபிளா மாறணும், ஒரு விஷயத்தையும் எனக்காக கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம ஈயோ அங்க யோசிக்கிறான், ஆல்ரெடி இவருக்கு என்னோட சீக்ரெட்டை பத்தி தெரியும், ஆப்வியஸா என்னால மறுக்க முடியாது, மறுத்தா அவ்வளவுதான், இங்கேயே நான் முச்சிருவான். இதனால நம்ம ஈ கேட்டையும் வேற வழி இல்ல, சோ அதனாலயே ஒத்துக்கிறான். நீங்க தான் என்னோட சீனியர், அதே மாதிரி என்ன விடவும் ரொம்ப ஸ்ட்ராங்கரான பர்சனாவும் இருக்கீங்க. சோ இப்படி இருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டிசைபிளா என்னால இருக்க முடியும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த மர்மமான விஷயத்தை என்னால அடைய முடியுமா இப்படின்னு எனக்கு தெரியல. நான் இன்னும் அந்த அளவுக்கு கான்பிடென்ட்டாவும் இல்லங்க. அப்படி ஒண்டி யோசிக்க வேணாம், இப்ப இருக்க நீ ரொம்ப வீக்கா இருக்க. ஆனா ஒன்ஸ் சுப்ரீம் அகாடமிக்குள்ள ஒண்டி என்ரோல் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உன்னோட ஃபியூச்சர் அது இம்மெஷரபிளா இருக்கும். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வந்துட்டேன், நான் இறந்தக்கு அப்புறம் எனக்காக இன்னொரு விஷயத்தையும் நீ ப்ரொடெக்ட் பண்ணணும். என்னது எனக்கு புரியல. நான் இறந்து போனக்கு அப்புறம் என்னோட நீனிய நல்லா பாத்துக்க முடியுமா உன்னால? இதை கேக்குற நம்மளுக்கும் என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா அந்த பொண்ணை விட்டு தள்ளி போகலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா என்னோட லைஃப் வெல்டிங் பண்ண மாதிரி எதுக்காக அந்த பொண்ணு நோக்கிய போகுது, நான் எதுக்காக அவ கூட ஒட்டிக்கிற மாதிரி இருக்கு இப்படின்னு தான் நம்மளும் வந்து யோசிக்கிறான். மாஸ்டர், நீங்க அதுக்கெல்லாம் கவலைப்பட வேணாம், நான் உங்களுக்கு பெரிய வாழ்க்கை இருக்கு, நீங்க ஒன்னும் அவ்வளவு சீக்கிரத்துல இறக்க மாட்டீங்க. ஆனா அவரும் சிச்சின்னு அவங்க சொல்றாரு, எப்பா நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம், நான் ஸ்டில் இப்பயும் நீங்க 2 பேரும் ரொம்ப எங்கா தான் இருக்கீங்க, பொறுமையாவே நீங்க போகலாம், எந்த விதமான ரஷ்யும் இல்ல. ஆனா இப்போதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த ஃபைனல் டெஸ்ட்ல நீங்க 2 பேருமே ரொம்ப அற்புதமான ஸ்கோரை எடுக்கணும், அவ்வளவுதானே. இந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சீன் அப்படியே நீனியோட வீடை நோக்கி வரும். அங்க நீனி ரொம்ப கடுப்பாவுரா. ஆமா என்ன நீ சொல்ல இருக்க, உன்ன மாதிரி ஒரு கோலைய எங்க அப்பா எதுக்காக ஒரு டிசைபிளா எடுக்கணும், வாய்ப்பே இல்ல. அது எனக்கு தெரியாதுப்பா, உனக்கு வேணுமா அவரையே போய் கேளு. டேட் இது நம்ம வீடு, எதுக்காக அவன் இங்க இருக்கான்? என்ன ஆச்சு மை பிரின்சஸ், எதுக்காக இப்படி கோவம் அவர? அவன் ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்ல, நம்ம ஈலின் அவன் தான் இப்ப எனக்கு ஒரு புது டிசைபிள், அவன் சொன்ன விஷயமும் உண்மை. ஆமா அப்பா, உங்களுக்கு என்ன பைத்தியம் ஆயிச்சா, மூளை வேலை செய்யலையா என்ன? இவனோட எபிலிட்டியை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், ஃபர்பிடன் கர்ஸ் மாஸ்டர். இவனை மாதிரி ஒரு பர்சனுக்கு உங்களால என்ன கத்து தர முடியும்? அப்படி நீங்க டீச் பண்ற மாதிரி இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க, 20 இல்ல 25 வயசு, அதுக்கு மேல ஆளால வாழ முடியாது. ஆனா அவளுக்கு எது தெரியும் நம்ம ஹீரோ வந்து ஒரு இம்மார்டல்னு? உடனே நீனியோட அப்பாவும், நீ இந்த அளவுக்கு ஹாஷா பேச வேணாமா, ஏன்னா ஈலின் இருக்கால அவன் ஆக்சுவலா ரொம்ப ஸ்ட்ராங். அதே மாதிரி நீ தேர அந்த லிங்கு அதுவும் வேற யாரும் இல்ல, அது நம்ம ஈ தான். அட அப்பா நீங்களுமா லிங்கு நம்ம ஈயா? வாய்ப்பே இல்ல, அது ஒரு ஜோக்கு தான். இந்த பையனை பத்தி நான் இது வரைக்கும் என்ன யோசிச்சேன்னா, ஆளு வெறும் ஒரு கோலை அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது ஆளு இந்த அளவுக்கு பொய்யெல்லாம் சொல்ல இருக்கானு. எங்க அப்பாவே நீ ஏமாத்திட்டல. அப்பா இந்த வீட்டுல ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல அவன் இருக்கணும், இல்லையா நான் போறேன் இந்த வீட்டை விட்டு. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா ரியலான நீங்க நான் கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் இவனோட ஃபேக்கான முகமுடிய உங்க முன்னாடியே அவுக்குறேன். இப்படி அவ சொல்லிட்டு போறா. நம்ம ஹீரோ அங்க சொல்றான், மாஸ்டர் நான் தான் உங்ககிட்ட சொன்னல, இதுல நான் வேற அவளை ப்ரொடெக்ட் பண்ணுமா, அவ கேக்குறாளா என்ன? அட அந்த அளவுக்கு பெருசா அதை எத்துக்காத, யாருமே அவளை டச் பண்ண முடியாது. ஆனா ஒரு சைடு நீ நல்லா யோசிச்சனா அவ ஒன்னும் ஒரு கெட்ட பர்சன் கிடையாது. திடீர்னு இந்த மாதிரி ரொம்ப அரகண்டாவும் கோமாவும் அவ பிஹேவ் பண்ணலாம், இருந்தாலும் அவ ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா. இவரு சொல்ற விஷயமும் ஒரு வகையில கரெக்ட் தான். என்னதான் நம்மால ஒரு ஃபர்பிடனான கர்ஸ் மாஸ்டரா இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்டார்டிங்ல என் கூட டீம் அப் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்டிருப்பான். அது ஒண்டி இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாட்டி கேட்டிருப்பான். அதுலயே நம்மளுக்கு தெரியுது அவ பாக்குறதுக்கு அரகண்டா இருக்கலாம், இருந்தாலும் ரொம்ப நல்லவ. உனக்காக நான் ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கேன், ஃபைனல் டெஸ்டும் ஆல்மோஸ்ட் ஆரம்பிக்க போகுது, இது என் சார்பா உனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி. ஏன்னா ஃபைனல் டெஸ்ட்டுக்கு அப்புறமா இது உனக்கு பெரிய அளவுல உதவியா இருக்கும். அது என்னதுன்னு பார்த்தா ஏதோ தோல் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஆமா என்ன இது ஏதாச்சும் துணியா என்ன? இல்ல இது ஒன்னும் துணி இல்ல, இது இல்லூஷனரி ஸ்கின். அதாவது இத மூஞ்சல நீ போட்டுக்கினாலே போதும், உன்னால யாரா வேணாலும் மாற முடியும். அவங்களோட ஃபேஸ் கட் ஒண்டி இல்லாம அவங்களோட வாய்ஸையும் அப்படியே ரெப்ளிகாவா உன்னால எடுக்க முடியும். அதனால அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்குமே டவுட்டும் வராது. அப்படியா மாஸ்டர், இது கண்டிப்பா எனக்கு பெரிய அளவுல உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மாஸ்டர். இதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாம் ஆரம்பிக்க போது அந்த இடத்துக்கு நம்மால வரான். பாஸ் ஃபைனலி வந்துட்டீங்க போலியே. நான் என்ன யோசிச்சேன்னா இந்த மாதிரி நீங்க வரமாட்டீங்க அப்படின்னு யோசிச்சேன், நல்ல வேலை வந்துட்டீங்களே. என்னை பத்தி அப்படியெல்லாம் யோசிக்கணும்னு அவசியமே இல்ல, ஏன்னா ஒன்ஸ் நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டா கண்டிப்பா அதை ஃபுல்ஃபில் பண்ணாம நான் ஒன்னும் விட மாட்டேன். ஆமா பாஸ், ரீசெண்டா நான் ஏதோ கேள்விப்பட்டேன் மிஸ்டர் ஜூவோட டிசைபிளா நீங்க மாறிட்டீங்களா, அது என்ன கதை?
ஆமா ஆமா அதுவும் உண்மைதான். அங்க சைல இது எல்லாத்தையுமே நீயும் கேட்டிருப்பா. அவளும் அங்க கத்துறா, இல்ல அந்த பையன் என்னோட டேட ட்ரிக் பண்ணி ஏமாத்திட்டான். இதை கேட்ட உடனே நம்ம யூக்கு கடுப்பாகுது. ஏன்னா யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈ தான் ஒரு பெரிய ஆளு மாதிரி. ஆளும் பயங்கரமா நீனிய கத்த ஆரம்பிக்கிறான். நீ நான் இவரை மீட் பண்றதுக்கு முன்னாடி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவையில்லாம என்னோட பாஸ் இந்த மாதிரி விஷயத்துல கூத்து வர வேலையை வச்சுக்க அந்த ப்ரூஃபே இல்லாம ப்ரூஃப பத்தி நீ கேக்குறியா? கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் லிங்க நான் வர வைப்பேன். அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் முன்னாடியும் இவனோட உண்மையான முகத்தை எக்ஸ்போஸ் பண்ணாம நான் விட மாட்டேன். ஆனா இவளுக்கு தெரியல. அப்படி ஒண்டி ஆச்சுன்னா அவ்வளவுதான். நம்ம லிங்கோ ஜெயில இருப்பான், ஈயும் ஜெயில இருப்பான். ஏன்னா ரெண்டு பேருமே ஒண்ணுதாமா. உன் மண்டையில ஏல. இதுக்கப்புறம் அங்க ஒரு பஸ் வந்து நிக்கும். ஒண்ணு இல்ல கிட்டத்தட்ட 4-5க்கும் மேல ஏகப்பட்ட பஸ் வந்திருக்கு. அங்க ஒரு வயசானவரும் வருவாரு. இந்த பஸ் மூலமா தான் அவங்க வேற ஒரு எக்ஸாமினேஷன் நடக்க போற அந்த இடத்துக்கு போக போறாங்க. அங்க எல்லாருமே நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு பயங்கரமா ஃபயர் அப் ஆவாங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா அவங்களோட டெஸ்டினேஷனா இருக்கிற அந்த இடத்துக்கு வராங்க. சிட்டி கேட் அப்படின்னு ஒரு இடத்துக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. அங்க எல்லாருமே அந்த இடத்த பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. யாரு யோசிச்சா இந்த சிட்டி கேட் இது இந்த அளவுக்கு டாலா பெருசா இருக்கும்னு. இதான் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பாக்குது. யூ என் பிளான பத்தி உனக்கு தெரியும்ல, அது படி பண்ணாலே போதும். ஓகே பாஸ் அவ்வளவுதானே, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. முன்னாடியே ஒரு லேடியும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறா. இந்த கேட்டு கூடிய சீக்கிரத்துல திறக்க போகுது. கேட்டை திறந்த அத்தனுடைய நீங்க உள்ள ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள போற மாதிரி இருக்கும். அங்கதான் டெஸ்ட் ஜோனும் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ரொம்ப பயங்கரமான டிமானிக் பீஸ்ட நீங்க எதிர்கொள்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்பயே சொல்லிடுறேன், உங்களோட சர்வைவல் சான்ஸ் அதுவும் உங்க ஸ்ட்ரென்த் மேல தான் டிபெண்ட் ஆகும். எல்லாருமே ரெடியா? உடனே ரெடின்னு சொல்ல அவ்வளவுதான் டெஸ்டும் ஆரம்பிக்குது. அங்க நம்ம நீனி யூ இவங்க 3 பேருமே அங்க போறாங்க. அங்க நீனியும் ஓடும் போதே சொல்றா, எழுதி வச்சுக்கோ, கண்டிப்பா இந்த வாட்டி தோக்க மாட்டேன் உங்ககிட்ட. அப்படியா, சரி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். இப்படி இவங்க எல்லாருமே போறத பிரின்சிபல் எல்லாருமே அங்க பாக்குறாங்க. நம்ம ஹீரோவோட ஸ்கூல்ல இருக்க பிரின்சிபலும், ஆமா நீங்க வந்து என்ன யோசிக்கிறீங்க, இந்த வாட்டி எத்தனை பேரால அந்த சுப்ரீம் டாஷியா அகாடமிக்குள்ள போக முடியும்? போன வாட்டியே வெறுமா 5 பேர் தான் போனாங்க. ஆனா இந்த வாட்டி அதுக்கும் மேல போவாங்களா அப்படின்னு டவுட் தான். ஆனா அந்த பிரின்சிபலும் அவங்க சிச்சிங்னே சொல்லுவாரு, எங்க ஸ்கூல்ல இருந்து கண்டிப்பா அந்த 2 பேரு அவங்க டாஷியா சுப்ரீம் அகாடமிக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். யோ கிளவா, நீ அதுக்குன்னு ரொம்ப அரகண்டா சிரிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் மேட்சும் இந்த டெஸ்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சீன் அப்படியே அந்த பசங்க நோக்கி வரும். அவங்களும் பயங்கர வேகமா அங்க போகும்போது முன்னாடி பிளட் டீமன் லிசார்ட் அப்படின்னு 11th லெவல்ல இருக்க ஒரு லிசார்ட் அப்பியர் ஆகுது. அதை பார்த்தோன்னே பசங்களுக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. அங்க எல்லாருமே திச்சுக்கின்னு ஓடுறாங்க. யாரால முடியுமோ அவங்க தாக்குறாங்க. ஆனா நிறைய பேரு அந்த இடத்த விட்டு ஓடி தான் போறாங்க. என்னப்பா இந்த பசங்க இவங்க மேல போய் நம்பிக்கை வச்சோம் பாத்தியா? மியலி 11th லெவல்ல இருக்க பிளட் டஸ்டி டீமன் லிசார்டு இதை கூட வெறுமா அவங்களால கொல்ல முடியல. இந்த பசங்களால எப்படி அந்த டாஷியா அகாடமிக்கு போக முடியும்? இப்படி இவங்க பேசும்போது, ஹேய் எல்லாருமே தள்ளி போங்க, நம்ம அதோட காலு கை எல்லாத்தையுமே வெட்டி ஒண்ணுமே இல்லாம வைக்கிறான். அட என்ன ஒரு டெரிஃபைங்கான சுவாடா இருக்கு. அந்த சுவாடு ஒரு ரேரான எக்யூப்மெண்ட் ஆச்சு. அது எப்படி இவன் கிட்ட இருக்கு? சைட்ல இருக்க அந்த பர்சனும், இந்த பையனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவனோட பேரு ஈலின்னு, இருக்கிறதுலயே ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ல இருக்க பர்சன்னா அது இவன் தான். இவனோட கிளாஸ் ஃபர்பிடன் கர்ஸ் மாஸ்டர். இப்பதான் எனக்கு புரியுது ஏன் இவனால ரொம்ப சீக்கிரமா எல்லாத்தையுமே முடிக்க முடியுதுன்னு. ஆனா எதுக்காக இன்னமும் அதை எக்ஸிக்யூட் பண்ணாம அப்படியே உயிரோட வச்சிருக்கான்? அங்க ஹே யூ சீக்கிரமா வந்து இதை முச்ச விடு, கண்டிப்பா கண்டிப்பா இப்படின்னு மண்டையில இறக்கி அதோட கதையும் அங்கேயே முடியுது. இதனால எக்ஸ்பீரியன்ஸும் அப்படியே அவங்க 2 பேருக்கும் 40-40 அப்படின்னு ஷேர் ஆகும். அங்க மத்தவங்களுக்கும் இப்பதான் புரியுது, அப்பனா இந்த பர்சனு நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கான டூலா பயன்படுத்துறானா? எனக்கும் அவங்க டீம்ல சேரணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஆமா நானும் உங்க டீம்ல சேர்ந்துக்கலாமா இப்படின்லாம் அங்க கேட்பாங்க. ஆனா நம்மால அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. இந்த சைடு நீனியும் இதெல்லாம் பாத்துக்கினே யோசிக்கிறா. அப்பனா டீம்மேட்டை வச்சு நீங்க 2 பேரும் ஒரேடியா பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்பதான் எனக்கு புரியுது எதனால அவனை நீ கூடிய வச்சு சுத்துறன்னு. இல்லையன் ஜஸ்ட் வெயிட் பண்ணு, டெஃபினட்டா உன்னை சர்பாஸ் பண்ணாம நான் விட மாட்டேன். இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போவோம். ஏன்னா இப்பதான் சண்டையே ஆரம்பிக்குது. அதே மாதிரி இந்த எபிசோட்ல ஒரு மிஸ்ட்ரிய பத்தி நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. 7 ஆர்டிஃபேக்ட பத்தி நம்ம நீனியோட அப்பாங்க சொல்லியிருப்பாரு. நீனியோட அப்பாவால ஃபியூச்சரை பார்க்க முடியும். அப்பனா நம்ம நீனியோட அப்பா நம்ம வச்சு என்ன பிளான் பண்றாரு? அதெல்லாம் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்னா இருக்கும். ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.